உங்கள் இருதயங்களை சுத்திகரியுங்கள் என்று வேதம் சொல்லுகிறார். இருதயத்தை சுத்திகரிக்க வேண்டும், கைகளை சுத்திகரிக்க வேண்டும், நம்முடைய வார்த்தை, நம்முடைய எண்ணம், நம்முடைய சரீரம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். பரிசுத்தம் உள்ள தெய்வத்தை நாங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் 1 கொரிந்தியருடைய புத்தகம் 6வது அதிகாரம் அங்கே 9வது வசனத்திலிருந்து நீங்கள் வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் விபச்சாரக்காரரும் சுய புணர்ச்சிக்காரரும் ஆண் புரட்சிக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை என்று வேதம் சொல்லுகிறார். அன்பான தேவஜனமே, பரிசுத்தம் இங்கேதான் உண்டாக வேண்டும். சரீரத்திலே, வெளியிலே, தோற்றத்திலே நாங்கள் இருக்காதபடிக்கு, வெளியிலே நாங்கள் பரிசுத்தவான்கள் என்று காட்டாதபடிக்கு நம்முடைய உள்ளம், இருதயம் பரிசுத்தமாய் மாற வேண்டும். அப்பொழுதுதான் பரலோக ராஜ்யத்துல நாங்கள் செல்ல முடியும். தேவஜனமே, 1 பேதுருவினுடைய புத்தகம் 1வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாய் இருங்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். நீங்கள் முன்னே அறியாமையிலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனிமேலும் நீங்கள் நடக்கக்கூடாது. இனி கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் நாங்கள் மாற வேண்டும். ஏனென்றால் நம்மை அழைத்தவர் பரிசுத்தர், நம்மை அழைத்தவர் பரிசுத்தர். அந்த பரிசுத்தம் உள்ள தெய்வம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கும்படியாய், நம்முடைய வாழ்க்கையிலே அவர் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் அவர் நம்மை அழைத்திருக்கிறார். அந்த பரிசுத்தத்தை புரிந்து கொண்டு அந்த பரிசுத்தத்துக்கு என்னை ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஆகவேதான் 1 தெசலோனிக்கேயர் 4:3 வேதத்தின் சொல்லப்பட்டபடி நீங்கள் பரிசுத்தமாய் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம் என்று சொல்லுகிற அந்த வேத பகுதியை தொடர்ந்து வாசிக்கும் பொழுது, நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து தேவனை அறியாத அஞ்ஞானிகளை போல மோக இச்சைக்குட்படாமல் என்று வேதம் சொல்லுகிறது. மோக இச்சைகளுக்கு, மனுஷனுடைய தூண்டுதல்களுக்கு, இந்த உலகத்திலே மோக இச்சைகளுக்கு மனுஷன் விழுந்து விடாதபடிக்கு, அவைகளிலே தன்னை ஒப்பு கொடுக்காதபடிக்கு அவன் பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் மாம்சத்தின் இச்சை நம்முடைய கர்த்தருக்கு விரோதமான பகை என்று வேதம் சொல்லுகிறது. ஏனென்றால் உங்களில் அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாகவும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து இந்த விஷயத்தில் ஒருவனும் மீறாமல் தன் சகோதரனை வஞ்சியாமலும் இருக்க வேண்டும். முன்னமே நாங்கள் உங்களுக்கு சொல்லி சாட்சியாக எச்சரித்தபடியே இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் கொடுத்து கர்த்தர் நீதியை சரி கட்டுகிறவராயிருக்கிறார். தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பான தேவஜனமே, கர்த்தருடைய சித்தத்தின்படி நாங்கள் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். நாங்கள் பரிசுத்தமாய் இருக்கும் பொழுதுதான், பரிசுத்தமாய் மாறும் பொழுதுதான், பரிசுத்தம் எங்களுடைய வாழ்க்கையிலே வாஞ்சியாய் வரும் பொழுதுதான் ஆண்டவருடைய பரலோக ராஜ்யத்துக்குள்ளே செல்லவிடும். அதைத்தான் மத்தேயு 7:21 சொல்லுகிறது. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். என்னை நோக்கி நீ கர்த்தாவே கர்த்தாவின் கூப்பிட முடியாது. ஆனால் அவர்கள் என்ன சொல்வார்களாம், அந்நாட்களில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேகம் அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். மத்தேயு 7:22-23 சொல்லுகிறது, அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். பாருங்கள், தேவனுடைய சித்தத்தை அறிந்து, தேவனுடைய சித்தம் பரிசுத்தமாய் நாங்கள் இருக்க வேண்டும் என்பது, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது, சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். இந்த சித்தத்தை நாங்கள் செய்யாதபடிக்கு வரங்களினாலும் அற்புத அடையாளங்களினாலும் மாத்திரமே
நம்முடைய வாழ்க்கையை ஒட்டி கொண்டிருந்தால் தேவனுடைய வார்த்தையின் சித்தத்தை எப்படி கண்டுபிடிப்பது? அங்கும் இங்கும் அற்புதங்களுக்காக மாத்திரம் ஓடி தெரியாதபடிக்கு தேவனுடைய சித்தத்தை அறிகிறதான சத்திய வேதத்தை நாங்கள் தேடி ஆராய்ந்து அதற்கு எங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அவர்களுக்கு அவர் சொல்லுகிறார், அக்கிரம செய்கைக்காரர் கிரமமாய் செய்ய வேண்டிய காரியத்தை அவர்கள் கிரமமாய் செய்யவில்லை. ஆகவே அக்கிரமக்காரரே என்னை விட்டு அகன்று போங்க, உங்களை நான் அறியேன் என்று சொல்லுகிறார். அன்பு தேவ ஜனமே, தேவனுடைய சித்தத்தை நாங்கள் செய்யாமல் போகும் பொழுது நாங்களும் அப்படி தள்ளப்பட்டு போய்விடுவோம். எங்களுடைய வாழ்க்கையிலே தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் நாங்கள் மாறுவோமா? தேவனுடைய சித்தம் நாங்கள் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்பதுதான். நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம் வர வேண்டும் என்றால் தேவனுடைய வார்த்தை தான் நம்மை பரிசுத்தப்படுத்தும். யோவான் 17:17 சொல்லுகிறது, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தப்படுத்தும். உம்முடைய வசனமே சத்தியம். நம்மை சுத்திகரிக்கிறது, நம்மை கழுவுகிறது, நம்முடைய பாவங்களை, இருளை, அந்தகாரத்தை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்து போட்டு பரிசுத்தமாய் நம்மை மாற்றுகிறது தேவனுடைய வசனம், தேவனுடைய வார்த்தை, இயேசுவின் இரத்தம். ஆகவே கர்த்தராகிய இயேசுவின் இரத்தத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து அவருடைய வேதத்தை தியானித்து அதிலே நாங்கள் பரிசுத்தவான்களாய் மாறும் பொழுது கர்த்தர் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகள் என்று நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாங்கள் ஜெபம் செய்வோமா? ஆண்டவரை நோக்கி சொல்லுவோம், ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை நான் அறிய நான் வாஞ்சிக்கிறேன் ஐயா. உம்முடைய சித்தத்தின்படி வாழ நான் வாஞ்சிக்கிறேன் தகப்பனே, எனக்கு உதவி செய்யுங்கள் என்று கேட்போமா? அன்பும் இரக்கமும் நிறைந்த எங்கள் ஜீவனுள்ள தேவனே, உன்னதமான உங்களுடைய பரிசுத்த நாமத்துக்கு முன்பதாக எங்களை தாழ்த்துகிறோம் ஐயா. நாங்கள் பரிசுத்தமாக வேண்டும் என்பதே உம்முடைய சித்தமாய் இருக்கிறது என்று உம்முடைய வேதம் சொல்லுகிறது. பரிசுத்தத்திற்கு தேவையான உம்முடைய வேத வார்த்தைகளை, உம்முடைய இரத்தத்தை எங்கள் வாழ்க்கையிலே தந்து எங்களுடைய வாழ்க்கையை பரிசுத்தமாய் மாற்றும் ஆண்டவரே. நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இதுவரை விட முடியாத என்ன பாவங்கள், என்ன அசுத்தங்கள், என்ன அசுத்தமான பழக்க வழக்கங்கள் இருக்கிறதோ இயேசுவின் வல்லமையுள்ள ஜீவனுள்ள வார்த்தையை அனுப்பி அந்த பாவத்தின் மேல் ஒரு வெறுப்பை, அந்த பாவத்தின் மேல் ஒரு ஆண்டவரே வெறுப்பையும் இன்னும் அதை வெறுக்கின்ற ஒரு வைராக்கியத்தையும் தந்து கர்த்தர் பிள்ளைகளை தொடுவீராக. உம்முடைய வார்த்தையின்படி பரிசுத்தவான்களாய் மாற்றி உம்முடைய வார்த்தையின்படி உம்முடைய சித்தத்தை செய்கிற பிள்ளைகளை மாற்றும் ஐயா. ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் தாய்க்குலங்களும் தகப்பன்மாரும் ஆண்டவரே உம்முடைய சித்தம் செய்கிறவர்களாய், உம்முடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்கிறவர்களாய், பரலோக ராஜ்யத்துக்கு வர தகுதி உள்ளவர்களாய் மாற்றும் ஆண்டவரே. தொடர்ந்து பிள்ளைகளை நடத்தும். என்ன வியாதிகள் பலவீனங்கள் இருந்தாலும் உம்முடைய வார்த்தையின் ஜீவன் அவர்களை குணப்படுத்தட்டும். தொடர்ந்து அவர்களுடைய ஊழியங்கள், சபைகள், ஒவ்வொரு ஊழியர்களையும் அப்பா விசுவாசிகளையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. நீங்க மகிமைப்படுங்க. எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். பரிசுத்தமாய் வாழ கிருபை தாரும். இயேசுவின் உன்னத நாமத்தில் பரிசுத்தாவியானோடு தாசையோடு கூட ஜெபிக்கிறோம். உங்களை மகிமைப்படுத்துகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.